60 ஆகிறது. என் கணவருக்கு 80 வயது ஆகிறது. இல்லை அம்மா, எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் கருத்தரிக்கல, எனக்கு குழந்தை கிடையாது. நாங்கள் இருப்பது நாங்கள் இருவர் தான் அப்படின்னு சொன்னோடனே, இல்லையா சரிவா பரவாயில்ல, உனக்கு எப்பாவது ஒரு 6 மாதம் கருதரித்து அது கலைந்தது உண்டா அப்படின்னு கேட்கும்போது, அந்த வானத்தில் கூட மாசி கட்டி இருக்கும் மழை பெய்வதற்கு. ஆனா என்னுடைய மடியில் மாசி கட்டியே கிடையாது. இல்லை அம்மா அப்படின்னு சொன்ன, சரி பரவாயில்ல விடு. சரி, உன் வீட்டில் தான் குழந்தை இல்லை, பக்கத்து வீட்டுல அண்ணன் பிள்ளை, சித்தப்பா பிள்ளைகள், பிள்ளைகள், அவளை எடுத்து வளர்த்ததுண்டா கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அம்மா, அப்படி எந்த குழந்தைகளை பார்த்ததுக்கு தெருவில் விளையாடுவாங்க, அவள் எடுத்துக்கொண்டு வளர்க்கணும் அப்படி எண்ணம் ஒரு நாளும் தோழலும் நான் செய்யல. அப்படியா? சரி, ஏதாவது ஒரு கிளிப்பிள்ளையாவது வளர்க்கணும் இல்லையா? கிளிப்பிள்ளையோ முயல் பிள்ளையோ ஏதாவது ஒண்ணு வளர்த்துருப்பீங்க. அது இருந்தா கூட அது கொஞ்சம் சாப்பாடு போட்டு நாங்க சாப்பிடுவோம். அது எதுவுமே கிடையாதம்மா அப்படின்னு சொல்லும் போது, நீ வட்டி மரடி, நீங்க 2 பேர் தான் வாழ்ந்துமா, 3வது தடவை வரக்கூடாதுன்னு என்னமா? நீங்க சமைப்பது சாப்பிடுவது இப்படியே இருப்பது. அப்ப துன்பப்படுகிறாள் இவள். இதை கேட்ட உடனே, சரி கணவர் வந்தார், நடந்ததை போற இதுக்கு விமோச்சனம் தேடி வருகிறேன் என்று வியாவசாயிக்கு அவர் போறார். போகும்போது அனைத்து முனிவர்களும் போறாங்க, வழியே தெரியல, அந்த தேவலோகத்துக்கு வழி தெரியல, யாரா வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் போது அந்த தேவசபை